இந்த எமர்ஜென்ட் லேயர்ல கிளிகள், வவ்வால் போன்ற பறவை இனங்களை மட்டும்தான் அதிகமா பார்க்க முடியும். அண்ட் அது கூடவே அதிகப்படியான கிளைடர்ஸையும் இங்க பார்க்க முடியும். அதாவது இதுங்களுக்கு பறக்க ரெக்கைகள் இருக்காது, ஆனா இதுங்களோட கைகளுக்கு இடையில காணப்படுற ரெக்கை போன்ற அமைப்பை பயன்படுத்தி காற்றுல கிளைட் பண்ணி போகும். பருந்து மற்றும் கழுகுகள் தான் இந்த மேற்பரப்புல காணப்படுற முக்கியமான வேட்டையாடிகள். கிளைடர்ஸ் மாதிரியான உயிரினங்கள் தான் இவைகளுக்கு உணவு. கெனாப்பி லேயர், இத தமிழ்ல கூரை அடுக்குன்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்ட் லேயருக்கு கீழே இருக்க இந்த லேயர்ல 20 to 45 மீட்டர் உயரமுள்ள மரங்களை பார்க்க முடியும். அமேசான் காடுகளோட அடர்த்தி நிறைந்த பகுதி தான் இந்த கெனாப்பி லேயர். இது எந்த அளவுக்கு அடர்த்தினா, இந்த கெனாப்பி லேயரை தாண்டி மிக சிறிய அளவு சூரிய ஒளி மட்டும்தான் தரைப்பகுதியை போய் சேருமாம். இதனாலேயே அமேசான் காடுகளோட தரைப்பகுதி இருள் சூழ்ந்த நிலையில தான் காணப்படுமாம். சோ ஒரு மேற்கூரை மாதிரி செயல்பட்டதால தான் இந்த லேயரை கூரை அடுக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அமேசான் காடுகள்ல மட்டுமே காணப்படுற சுமார் 25,000 வகைகளை சேர்ந்த உயிரினங்களையும் இந்த கெனாப்பி லேயர்ல தான் பார்க்க முடியும். டாகான்ஸ் மாதிரியான மிகப்பெரிய சுண்டுகளை கொண்ட பறவை இனங்களையும் இந்த லேயர்ல தான் பார்க்க முடியும். மெக்கான்னு அழைக்கப்படுற அழகான பல வண்ணங்களை கொண்ட கிளிகளையும் இங்க பார்க்க முடியும். இலைகளை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஸ்லாட் மாதிரியான பல அரிய வகை உயிரினங்களையும், சில கிளைடிங் லிசார்ட்ஸையும், பல வகையான குரங்கினங்களையும் இங்க நீங்க பார்க்க முடியும். இதை தாண்டி தேனீக்கள், வண்டுகள், பட்டாம்பூச்சிகள்னு மொத்த பறக்கிற பூச்சினங்களுமே இந்த கெனாப்பி லேயர்ல தான் வாழ்ந்து வருது. இதோட பாதி வேணும்னா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 இந்த வீடியோவில் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.